தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான மிக முக்கியமான வீடியோ நீட் தொடர்பான அந்த ஸ்கேம் தொடர்பான விஷயத்தை பற்றிய மிக முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு வந்திருக்கு. என்னென்னா, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இந்த ஸ்கேம் தொடர்பான இந்த விசாரணைகள் வந்து நேரடியாக சிபிஐ தலையிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு கேஸும் கொடுத்துருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இப்போதைக்கு உடனடியாக வந்து நம்ம வந்து அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஜூலை 6ஆம் தேதி நடக்கிற கவுன்சிலிங்கை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதற்கு தடை கிடையாது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஆனால் இந்த சிபிஐ விசாரணைக்கு மட்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு வந்து விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுடைய உதவியோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐயோட விசாரணைக்கு இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா, நேர்மையான ஒரு விசாரணை அப்படின்றது நடக்கணும். இந்த நீட் ஸ்கேமில் அந்த நேர்மையான விசாரணை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் சிபிஐ மாதிரியான விசாரணை வந்தால் மட்டும்தான் அது நடக்கும். போலீஸ் விசாரணையில் ஓரளவு வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க யார் யாரை ஸ்கேம் பண்ணாங்க. அந்த ஸ்கேம் பண்ண சம்மந்தப்பட்ட மாணவர்கள் சம்மந்தப்பட்டவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஜெயிலில் ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலுமே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தொட்டு நிறைய கேசஸ் நிறைய இடங்கள் வந்து ஃபைல் ஆகிருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து இந்த விசாரணையை முடுக்கி விடுறதுக்காக தான் சிபிஐ விசாரணை அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த விசாரணையில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது இல்லாத இன்னொரு மிக முக்கியமானது என்டிஏவுடைய தலைவர் டைரக்டர் இருக்கார். அந்த டைரக்டரை வந்து நீக்கிட்டு புதிய டைரக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ டைரக்டருக்கு தொடர்பு இருக்குது இல்லைன்றது இரண்டாவது விஷயம். அதே நேரத்தில் ஒரு டைரக்டர் இருக்கிறான்னு சொன்னால் அவர் தான் பாதுகாவலராக இருக்கணும், அவர் தான் பார்த்துக்கணும். ஸோ அவரை மீறி ஒரு தவறு எப்படி நடக்குதுன்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாயிடும். ஸோ அதனால் அவரை நீக்கிட்டு அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்களையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம். என்டிஏ தரப்பில் நடந்த ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற மெயின் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே நமக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற என்டிஏ தான் நடத்துகிறாங்க. அப்போ என்டிஏ வந்து எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு அப்படின்றது என்டிஏ தான். ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலுமே அது என்டிஏ தான் பொறுப்பாக இருக்கணும். அது லீக் ஆகாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், எப்படிலாம் நடத்தணுன்றதை முடிவு பண்ணுறது என்டிஏ. அந்த ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைப்பு இருந்தும் இது எப்படி வெளியில் தவறு நடக்குது அப்படின்றத இங்கே விசாரணை. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்றத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் பீகாரில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது. அங்கே 4-5 மாணவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பீகார் போலீஸ் வந்து அதை கண்டுபிடிச்சது. இதெல்லாம் இல்லாத வந்து குஜராத்தில் வந்து நமக்கு வந்து ஆள் மாறாட்டம் நடந்தது. இந்த ஆள் மாறாட்டம் அப்படின்னா அவங்க தெரிஞ்ச கொஸ்டின் எழுதிட்டு வந்துருவாங்க. மீதி பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே இன்விஜிலேட்டரோ இல்லை வேறு யாரோ வந்து அவங்க எதெல்லாம் விட்டுருக்காங்களோ அந்த கொஸ்டினை இருக்கிறவங்க வந்து ஃபில் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கேஸ் நடந்தது. இந்த விஷயங்களை பார்க்குறது. இது இல்லாமல் தமிழ்நாட்டு பக்கம் நடந்த விஷயங்கள் என்னென்னலாம் இந்த நீட் தொடர்பாக ஸ்கேம் தொடர்பாக எங்கெங்கெல்லாம் கேசஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சிபிஐ அப்படின்ற இந்த விசாரணையை கொண்டு வந்திருக்காங்க. என்டிஏ தரப்பில் இந்த ஒரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்ததும். இனிமேவாவது அட்லீஸ்ட் மாணவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நீட் இப்போது நமக்கு 1563 பேருக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்க நீட்டில். அந்த எக்ஸாமு இன்றைக்கி நமக்கு நடந்துகிட்ருக்கு. இந்நேரம் ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். மதியம் 2 மணிக்கு மேலே நடத்திட்டு இருப்பாங்க. அதில் எவ்வளோ பேர் அப்பியர் ஆனாங்க, அந்த 1563 பேருமே எழுதியிருக்காங்களா என்னன்றதெல்லாம் தெரியாது. மேபி இதெல்லாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்குமே புது ஸ்கோர் கார்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 1500 பேருக்கு மட்டுமே புது ஸ்கோர் கார்டா, இல்லை ஒட்டுமொத்த மாணவர்களும் எல்லாம் எழுதின 24 லட்சம் மாணவர்களும் புது ஸ்கோர் கார்டு வருமா அப்படின்றதும் இப்போதைக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்குது. அது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இந்த ரிசல்ட் இப்போ எழுதுகிற மாணவர்களுடைய ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கேசஸில் அவங்க பார்க்குற விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த 720 அவுட் ஆஃப் 720 எடுத்த மாணவர்கள் 68 இப்போ மாணவர்கள் இருக்காங்கன்னா அது எப்படி நடந்ததுன்றதே அவங்க விசாரிக்கிறாங்க. அந்த கிரேஸ் மார்க் கொடுத்தது இதையும் விசாரிக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த சிபிஐ என்று விசாரிக்க போகிறாங்க. சரிங்களா? அது நல்ல முறையாக கண்டிப்பாக முடியும். மாணவர்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். இப்போ நடக்கிற இந்த எக்ஸாம் அப்படின்றது இப்போ நடந்துகிட்ருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடுத்த அப்டேட் என்னன்றதையும் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இது இல்லாமல் நீட் பிஜியோடைய எக்ஸாமை நமக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீட்டோட பிஜி எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் நடக்க வேண்டியது. அந்த நடக்க வேண்டிய எக்ஸாமை நேற்று நைட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க அந்த எக்ஸாம் சென்டருக்கு. ட்ராவல் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீட் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பிஜியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யூஜி வந்து நிறைய மாணவர்கள் எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அக்கம் பக்கத்துலலாம் வந்து சென்டர் வச்சுருப்பாங்க. பிஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங்காக தான் வந்து சென்டர் வச்சுருப்பாங்க. நீங்கள் பல கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி தான் போய் எழுதுகிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ட்ராவல் பண்ணி போயிட்டு
காலையில எழுத போகிறாங்கன்னா நைட்டு தான் தெரியுது அவங்களுக்கு நீட் ஈஜி வந்து பிஜி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. ஒரு பக்கம் நெட்டும் கேன்சல் ஆகிருந்தது. நமக்கு தெரியும். நெட் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக நடக்கிற அந்த நெட் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. இப்போ நீட் பிஜி வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. நமக்கு நீட் எக்ஸாமினோட நிலைமை என்னன்றது இப்போ சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தெரிய வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதற்கெல்லாம் என்ன தான் தீர்வுன்றது இனி வரும் காலங்களில் போக போக தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் திரும்ப இந்த நீட் பற்றி அந்த ட்ராவல், அந்த ஸ்கேம் அப்படின்ற அந்த கும்பல் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.